தலையில அடிபட்டு உயிருக்கு போராடிட்டு இருக்காரு. உடனடியா ஆபரேஷன் பண்ணணும், இல்லனா அவரை காப்பாற்ற முடியாதுன்னு டாக்டர் சொல்றாரு. அந்த ஆபரேஷனுக்கு 30 லட்சம் கேக்குறாங்க. எல்லார்கிட்டையும் நானும் கால விழாத குறைய கெஞ்சி பார்த்துட்டேன். எங்கேயும் பணம் கிடைக்கலமா. கடைசியில நீதான் கதின்னு உன் காலடியில வந்து நிக்கிற. நீ கதின்னு வந்தவங்கள நீ எப்பவுமே கைவிட்டதில்ல. இப்ப நானும் அப்படிதான் வந்து நிக்கிறேன். என் வீட்டுக்காரரை காப்பாத்தி கொடு. எனக்கு உன்னை விட்டா வேற யாருமே இல்ல. அம்மா, உன் பிரச்சனையை சொல்லி அம்மன் கிட்ட முறையிட்டுக்கிட்டு இருந்தத நானும் கேட்டுக்கிட்டு தான் இருந்தேன். 30 லட்சம் இருந்தாதான் என் வீட்டுக்காரரை காப்பாத்த முடியும் சாமி. ஆனா நான் 10 ரூபாய் கூட இல்லாம வெறும் ஆளா நிக்கிறேன். உன் வேண்டுதல் நிறைவேறத்துக்கு நான் ஒரு பரிகாரம் சொல்றேன், செய்வியம்மா? என் வீட்டுக்காரர் உயிரை காப்பாத்துறதுக்கு நான் எந்த பரிகாரமும் செய்ய தயாரா இருக்கேன். நான் என்ன பண்ணணும்னு மட்டும் சொல்லுங்க. உன் வீட்டுக்காரர் நிலைமைய சொல்லி எல்லார்கிட்டயும் போய் நீ மடிப்பிச்சை எடுக்கணும். அப்படி எடுத்தா அம்மன் சீக்கிரமே மனசு இறங்கி யாரு மூலமாவது உன் வீட்டுக்காரரை காப்பாத்துறதுக்கு ஒரு வழியை ஏற்படுத்தி கொடுப்பா. சரிங்க சாமி, நான் இப்பவே மடிப்பிச்சை எடுக்கிறேன். அம்மனை பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு இந்த குங்குமத்தை உன் நெத்தியில வச்சுக்கிட்டு மடிப்பிச்சை எடு. நீ வேண்டுனது நடக்கும்.